இணைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்ப நான் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நானு வந்து எ இது காவிரி பிரச்சனைக்கு வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து அங்க போய் பேச்சுவார்த்தை கர்நாடகால வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்ற மாரி போறதா இருந்தாரு அப்படின்னு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, கர்நாடகால ஒரு பெரிய இஷ்யூ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல வந்திருக்கும். அதாவது எப்படின்னா, அவங்க வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு இது போய் டெஸ்ட் எடுத்தாங்க. ஹெச்ஐவி டெஸ்ட்டு எய்ட்ஸ் நடந்து ட்ரீட்மெண்ட் சும்மா செக் பண்றதுக்காண்டி எடுத்து பார்த்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு. இதில ஹெச்ஐவி பாசிட்டிவ்க்கும் எய்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்னாக்கா, ஒரு அந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ள வந்துருச்சு. அதாவது எய்ட்ஸ் வைரஸ் அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்துருச்சுனாக்கா, அதுதான் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்து நம்ம உடல்நிலை சரியில்லாமக்கி, நோய் உருவாக்குனதுக்கப்புறம் தான் அந்த நோய் பேரு தான் எய்ட்ஸ். அதாவது நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்திய அழிச்சு எல்லா நோயும் வர வச்சுரும். எய்ட்ஸ்ன்றது வந்துட்டு அது ஒரு நோய். அதனால யாரும் சாக மாட்டாங்க. ஆனா, நமக்கு இருக்க அடுத்தடுத்த நோய்கள் இருக்கும் பார்த்தீங்களா? சுகரு, பிரஷரு இல்ல வேற ஏதாவது இருந்துச்சுனாக்கா, அந்த நோய இன்னும் அதிகப்படுத்தி, அதன் மூலமா தான் சாகடிக்கும். அதான் எய்ட்ஸ்ன்றது. இந்த நோய் வந்திருக்குது வந்து ஐ மீன் இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பாசிட்டிவ்ன்றது வந்து 7000 பேருக்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கு. இது வந்து இப்ப ஒரு 2 வாரம், 3 வாரம் ஒரு 1 மாசத்துக்குள்ள நடந்த இஷ்யூன்னு வைங்களேன். இது யாருக்குமே தெரியாது. பத்தாததுக்கு கடந்த 2014லேருந்து எடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 39,000லேருந்து 40,000 பேருக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் கர்நாடகால இருக்குது. இதில தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. இது மொத்த இந்தியாவுக்கும் பிரச்சனை. கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்லீப்பர் செல் மாரின்னு வைங்களேன். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிரும்? இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஏற்கனவே எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது வேற. பத்தாததுக்கு பிரச்சனைன்னா இது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தியில இருக்குது. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னா அவங்க பாய்ஸ்க்கு இருக்கு, கேர்ல்ஸ்க்கு இருக்குது. அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கலாம், கர்நாடகால இருக்கலாம், ஆந்திரால இருந்தா எல்லா இடத்துலேருந்தும் படிக்க போயிருந்திருப்பாங்க. எல்லா இடத்துலேருந்தும் வேலை செய்ய போயிருக்காங்க. நார்த் இந்தியாலேருந்து வந்திருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து நம்ம யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரே ஆளுக்கு வந்து நெறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாரி ஒ ஒ ஒ ஒரே ஒரேக்கு நெறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இது வந்துட்டு அதே மாரி அது எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து காரணம் எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து உடல் ரீதியா வந்திருக்கலாம். 2வது காரணம் வந்து போதை மருந்து செலுத்தும்போது, ஊசி போடும்போது, இன்னொன்னு வந்து மெடிசின்ஸ்ல மாத்தி குடுக்கும்போது, ஒரே ஊசிய மாத்தி மாத்தி போடும்போது, அந்த ரத்த சாம்பிள் மூலமா பரவியிருக்கலான்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப இது என்ன பிரச்சனை வரும்னா, என்ன சிக்கல் வரும்னாக்க, இவங்க வந்துட்டு அந்தந்த ஊர்ல கல்யாணம் பண்ணாலவோ, இல்ல வேற ஏதாவது அவங்க இது வந்து பரவ ஆரம்பிச்சுச்சுனாக்க, யாருக்குமே தெரியாத ஒரு இன்னோசென்ட் பையனோ, பொண்ணோ வந்து பாதிக்கப்படுவாங்க. அதன் மூலமா மத்தவங்களுக்கு பரவுச்சுனாக்க, அது எவ்வளோ பெரிய ஆபத்தில கொண்டு போய் முடியும் பாருங்க. இது வந்து வருங்கால இந்தியாவே இளைஞர் கையில தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இளைஞர்கள்ல இந்த மாரி அ பாதிக்கப்பட்டாங்கனாக்க, நம்மளோட ரெப்புடேஷன் ஐ மீன் நம்ம இந்தியாவோட கௌரவமும் 2வது விஷயம். 2வது பொருளாதாரம் அடிபடும். நெறைய இதனால சைட் எஃபெக்ட் வரும். இதெல்லாம் நெறைய பேத்துக்கு தெரியாது. இத சொல்றதுக்காக இந்த வீடியோ. எல்லாருமே எச்சரிக்கையா நடந்துக்கங்க. யாரு பார்க்க போனாலும், யார் பொண்ண பார்க்க போனாலும் ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. அத எப்படி வெரிஃபை பண்றீங்கன்னு நான் உங்கட்டயே விட்டுர்றேன். ஏதாவது கருத்து இருந்தாக்க நீங்க தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.